சிறகடி காசுல ஒரு வழியா சத்யா ரேகாக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆயிட்டு முடிச்சு சத்யாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க, நீங்க தனியா இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியும் மீனா அப்படின்னு சொன்னேன். முத்து வந்து சொல்றாரு, அம்மா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வைக்கோங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, மாமா அக்கா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வைக்கோங்க அப்படின்னு. வேணாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்ட பிறகு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, சத்யாக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆக நினைக்கவே மாப்பிள்ள எல்லாம் உங்களால அப்படின்னு. அத்தை அவனுக்கு கூடி வந்துச்சு, கல்யாணம் பண்றோம், இனிமே நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீதா வீட கட்டுறாங்க. அவங்க புருஷன் வந்து எங்கம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்க பிரசாத கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் திருட்டு தனமா தானே நீ போயிட்டு வந்த, திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவ தானே சொல்லிட்டு அவளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவ வந்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு போட்டு அவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பலக்குரலோட அவங்க ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மனோஜோட அவங்க கல்யாணம் பண்ணி போறாங்க. அந்த பொண்ணோட அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு இது போல உங்களோட கேட்டரிங் ஆர்டர் நீங்க எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்களா, நீங்க கல்யாணத்துக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த நேரம் பார்த்து மீனா வராங்க. மீனா வந்துட்டு நீங்க வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தீங்களா இல்ல அப்படின்னு அவங்க சொன்னது. சரி ஓகே, எங்களோட கோ சிஸ்டர் இவங்க கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே சூப்பரா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பலக்குரல் சொல்றாங்க, நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும் மீனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ரோகிணி வராங்க. அவங்க வந்துட்டு இது போல டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க போல ரோகிணி, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆமா, ஆனா என்னோட வந்து காசுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நீங்க ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஓகே ரோகிணி, நாங்க ஒரு கல்யாணத்துக்காக ஆர்டர் எடுத்துக்கோங்க, நீங்களே மேக்கப் ஆர்டிஸ்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அதோட அங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பலக்குரலோட மீனாவோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இது போல நாளைக்கு வந்து போறதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது முத்து வந்து சொல்றாங்க, என்ன மீனா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நாளைக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு என்ன வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்ருதியும் ரவியும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு இது போல வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்காக பண்ணணும்ல மீனா, அதை பத்தி பேச வரும்போது ஆமா இவரும் வராரு, எல்லாருமே ஒன்னா போலாம் அப்படின்னா, ஓ அப்போ ஒரே குடும்பமா நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலக்கப்புறமா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு தெரியாத ட்விஸ்ட் அங்கதான் இருக்கு. நம்மளோட மனோஜோட கல்யாணத்துக்கு தான் அவங்க குடும்பமா போறாங்கன்றது அவங்களுக்கு அப்ப தெரியல. எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா விஜயா வந்து மனோஜ் கூப்பிட்டு இது போல கல்யாணத்துக்காக உனக்கு ஒரு இது பண்ணுடா, ஒரு பூஜை பண்ணா, அங்க போய் பூஜை பண்ணா கல்யாணம் ஆகும் எல்லாரும் சொல்றாங்க, சொன்னாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லம்மா நான் வரல, நாளைக்கு மட்டும் எனக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு. நாளைக்கு தான் விசேஷம், நாளைக்கு தான் நம்ம போய் ஆகணும், கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு. மனோஜ் முடியவே முடியாதுன்னு சொல்லிருக்காரு. விஜயா நீ வந்ததா ஆகணும்னு சொல்லிருக்காங்க. சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு தான் மனோஜோட கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. கல்யாணம் ஆகுமா இல்லையா, இல்ல கல்யாணத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதுல நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். இந்த மாதிரி மூர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.